கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்காக ஜெபம். கர்த்தாவே, கருவில் உள்ள என் குழந்தை உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் யாதொரு மாசும் குறைவும் இல்லாதவனாக இருக்கும்படி ஆசீர்வதியும். கர்த்தாவே, கருவில் உள்ள என் குழந்தையின் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் இருக்கும்படி இதை ஆசீர்வதியும். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதிருந்தே கருவை காப்பாற்றுகிற தேவனே, குழந்தையின் எல்லா அணுக்களும் மூலக்கூறுகளும் நுண்ணுறுப்புகளும் உயிரணுக்களும் உறுப்புகளும் நல்ல முறையிலே ஆரோக்கியமாக உருவாகும்படி இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். அதிசயமாய் தாயின் கர்ப்பத்தில் கருவை உண்டாக்குகிற என் தேவனே, அதன் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் அனைத்தும் பூரண ஆரோக்கியத்துடனும் எந்த ஒரு பழுதும் குறைவும் பொல்லாப்பும் இல்லாதபடி அதன் ஒவ்வொரு பாகத்தையும் உமக்கு முன்பாக நல்ல முறையிலே உருவாக்கி அருளும். கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, உமக்கு முன்பாக அவைகளுக்கு உருவம் ஏற்பட்டது. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, எந்த ஒரு வியாதியும் பரம்பரை வியாதியும் இல்லாதபடி ஆரோக்கியமான குழந்தையாக அதன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி இந்த குழந்தையை ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, என் கருவில் இருக்கும் குழந்தையின் எலும்புகள் உருவாவது முதல் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த குழந்தையின் ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் மற்றும் அதன் சகல மண்டலங்களும் நல்ல முறையிலே இயங்கும்படி அதை உருவாக்கி எங்களுக்கு இந்த குழந்தையை ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, கருவில் உள்ள என் குழந்தை யாதொரு மாசும் இல்லாதவனும் அழகுள்ளவனும் ஞானமுள்ளவனும் ஞானத்தில் தேறினவனும் அறிவில் சிறந்தவனும் கல்வியில் நிபுணருமாய் இருக்கும்படி இதை ஆசீர்வதித்து தாரும். என்னை சந்தோஷமான பிள்ளை தச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவீர். ஸ்தோத்திரம். இந்த கருவை சுமக்கிற உமது அடியாளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் குறைவும் எனக்கு நேராதபடி ஒவ்வொரு நாளும் விசேஷித்த முறையிலே என்னை கவனித்து கொள்ளும் உறவுகளை எனக்கு தாரும். கர்த்தாவே, நான் உண்ணுகிற உணவு குழந்தைக்கு சத்தாக மாறும்படியாகவும் குழந்தை நல்ல முறையில் ஆரோக்கியமாக வளரும்படியாகவும் இந்த குழந்தையை ஆசீர்வதியும். வன்கண் பொறாமை பொல்லாத கண்களுக்கு என்னையும் என் குழந்தையையும் விலக்கி காத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய கரத்தினால் விசேஷித்த விதமாக என் கருவின் குழந்தையை மூடி நீர் அதை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தருளும். கர்த்தாவே, என் கருவில் உள்ள இக்குழந்தையை நீர் பார்வைக்கு அழகுள்ளதாகவும் மகா ரூபமும் சௌந்தரியமும் உள்ள குழந்தையாகவும் ஆசீர்வதித்து தந்தருளும். கர்த்தாவே, என் கருவில் உள்ள குழந்தை அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் ஆசீர்வதித்து தந்தருளும். கர்த்தாவே, என் கருவில் உள்ள குழந்தை சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் ஆசீர்வதித்து தந்தருளும். கர்த்தாவே, என் குழந்தை அபிகாயிலைப் போல மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருக்க ஆசீர்வதியும். ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தருகிற என் தேவனே, கர்ப்பத்தில் உள்ள என் குழந்தைக்கு ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை தந்து ஆசீர்வதியும். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் என்றுரைத்த என் தேவனே, கர்ப்பத்தில் உள்ள என் குழந்தைக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் திரளான மனோவிருத்தியையும் தந்து ஆசீர்வதியும்.
கர்த்தாவே, உமது வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஸ்தோத்திரம். உத்தம நிதானிப்பையும் அறிகிற அறிவையும் என் குழந்தைக்கு நீர் போதித்தருளும். நானே புத்தி, வல்லமை என்னுடையது என்று சொன்ன என் தேவனே, தேவரீர் என் குழந்தைக்கு புத்தியையும் நல்ல வல்லமையையும் தந்து ஆசீர்வதித்தருளும். நானே புத்தி, வல்லமை என்னுடையது என்று சொன்ன என் தேவனே, தேவரீர் என் குழந்தைக்கு புத்தியையும் நல்ல வல்லமையையும் தந்து ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, எனக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவருக்கு எனக்கு சரியாக மருத்துவம் பார்க்கும்படி நிதானித்து ஆராய்ந்து அறியும் அறிவையும் திறனையும் தந்தருளும். நான் நல்ல முறையில் கருவை சுமக்கும்படி என்னை சுற்றிலும் இருப்பவர்களோடு நல்ல உறவை தாரும். எனக்கு தயவு காட்டி என்னை விசேஷித்த விதமாக கவனித்து கொள்ளும் மனநிலையை என் குடும்பத்துக்கு தந்தருளும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதாகமத்தில் உள்ள ஈசாக்கு, சிம்சோன், யோவான் ஸ்நானன் போன்ற மனிதர்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு பேரிடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த குழந்தையையும் நீர் கருவில் இருக்கும் பொழுதே உம்முடைய காரியங்களை அதிசயமாய் செய்யும்படியாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதியும். முச்செடியின் மேல் தோன்றின என் தேவனே, யோசேப்பு, தாவீது போன்றவர்களோடு நீர் இருந்தீர். அவர்கள் காரிய சித்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு மற்றவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்த என் தேவனே, எங்கள் பிள்ளைகளின் மீது நீர் பிரியமாயிரும். உம்முடைய ஆசீர்வாதம் என் குழந்தையின் உச்சந்தலையின் மேல் இருப்பதாக. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தாவே, இந்த குழந்தையின் மீது உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றும். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். கர்த்தாவே, தேவரீர் உமக்கே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் செலுத்துகிறோம். ஆமேன்.